கோபி சுதாகர் பரிதாபங்கள் வீடியோ எல்லாருமே பார்த்துருப்போம். ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை வீடியோவாக பண்ணி போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். கல்யாணத்துக்கு அப்புறமா பெண்கள் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் வேலைக்கு போக முடியாத அளவுக்கு வீடுகளில் இருக்கிற வேலைகளும் சரி, பிள்ளைங்களை வளர்க்குறதுலையும் சரி, அதுலேயே பெண்களோட வாழ்க்கை முடங்கி போயிடும். ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க கணவர் வந்து கேட்பாரு, இப்போ வேலைக்கு போறியான்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க மனைவி சொல்லுவாங்க, நான் படித்து முடிச்சே 10 வருஷம் ஆயிடுச்சு. இனிமேல் போய் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி, நீ என்னம்மா படித்த, என்னம்மா இவ்வளோ நாள் பண்ண அப்படின்னு கேட்டு நான் அசிங்கப்பட்டு வரவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு சிரிப்பாக இருந்தாலும் அது உண்மைதான். அதுதான் நிறைய பெண்களோட வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. இப்போ நான் ரீசெண்டாக அந்த லட்டு சேல் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த டைமில் எனக்கு யூடியூப்பில் ஒரு கமெண்ட் வந்துச்சு. நீங்கள் என்ன இந்த வேலை பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல, வெளியில் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கு போகலாம்ல, நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி வேலை பாருங்கள், இல்லைனா ஆன்லைனில் டியூஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் டியூஷன் எடுக்க ரெடிங்க, ஆனால் என் டியூஷனில் ஜாயின் பண்ண நீங்கள்லாம் ரெடியா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஏன் சுயதொழில் பண்ணி வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி விற்கிறதுன்றது கேவலமானதா அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. 10 வருஷம் ஆயிடுச்சு படித்து முடிச்சு. நிறைய விஷயங்கள் மறந்தும் போச்சு.